Hi friends, நான் உங்க CA அன்பு. வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போறோம்னா இந்தியாவோட டாப் 3 ப்ரொஃபஷனல் கோர்ஸை பற்றி பேச போகிறோம். CA, CMA, CS. ஸோ நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருக்கேன். அதாவது இப்போ தான் நான் 12th முடிச்சிருக்கேன், இல்லை இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், நான் இதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த கோர்ஸ் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆர்எல்ஸ் நான் இப்போ தான் சார் பார்த்தேன்னா நான் ஆல்ரெடி சிஏ படிச்சுட்டு இருக்கேன், நான் இன்டரில் இருக்கிறேன், இல்லை நான் சிஎம்ஏ சிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன், இல்லை ஆர்டிகல்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் புதுசாக எதுவும் இருக்க போகிறதில்ல, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்க போகுது. ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இந்த 3 கோர்ஸில் நம்ம எந்த சப்ஜெக்டை நம்ம படிப்போம், எதில் எக்ஸ்பர்டைஸ் ஆகும், 3 கோர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன். சிஏ பார்த்தோன்னா ஆடிட் அண்டு டேக்ஸில் பார்த்தோன்னா எக்ஸ்பர்டைஸாக இருப்பாங்க, அந்த சப்ஜெக்ட் ரொம்ப இன்டெப்த்தாக படிப்பாங்க. சிஎம்ஏ பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், இல்லை சிம்பிளாக சொல்லணும்னா காஸ்டிங், அந்த காஸ்டிங்கில் பார்த்தோன்னா இன்டெப்த்தாக படிப்பாங்க, அதில் எக்ஸ்பர்டைஸாக இருப்பாங்க. சிஎஸ் பார்த்தோன்னா லா, மெயினாக சொல்லணும்னா கம்பெனி லா. ஓகேவா, இப்போ கார்பரேட்டில் நிறைய லா இருக்கும், கார்பரேட் ரிலேட்டட் லா, கம்பெனி லாஸ் பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக படிப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப தியரி பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த 2 கோர்ஸை விட்டுட்டு இந்த கோர்ஸை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோர் ஏரியா. ஸோ இப்போ இந்த 3 கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். இது காமர்ஸ் ரிலேட்டட் கோர்ஸாக இருந்தாலும் என்ட்ரிக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டாக்டர் படிக்கணும்னா கண்டிப்பாக சயின்ஸ் படிச்சிருக்கணும், கரெக்டாக. பட் இங்கே அந்த மாதிரி இல்லை, நீங்கள் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், 12th பயோமேக்ஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லை காலேஜில் பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், இல்லை பிஇ கூட படிச்சிருக்கலாம். யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த கோர்ஸை பண்ணலாம். எய்தர் நீங்கள் 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு போகாமல் டேரெக்டாக வரலாம். சப்போஸ் டேரெக்டாக வர மாதிரியே இருந்தனா 3 கோர்ஸ்லேயும் 3 லெவல் இருக்கும். அதாவது சிஏல சொல்ல போனோம்னா சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர், சிஏ ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு 3 எக்ஸாமை பாஸ் பண்ணணும். சிஎம்ஏல பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ ஃபவுண்டேஷன், சிஎம்ஏ இன்டர், சிஎம்ஏ ஃபைனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சிஎஸ்ல பார்த்தீங்கன்னா அதே 3 லெவல் தான், பட் அங்கே கொஞ்சம் நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிஎஸ்சி இடி ஃபவுண்டேஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க சிஎஸ்சி இடின்னு சொல்லுவாங்க, அதாவது சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் லெவல்னு சொல்லுவாங்க, அதாவது தேர்ட் லெவலில் ஆர் ஃபைனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லெவல்னு சொல்லுவாங்க. 3த்துலேயும் பார்த்தோன்னா 3 லெவல் தான் இருக்குது. இல்லை சார், நான் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு டேரெக்டாக வர போகிறதில்ல, நான் காலேஜ் முடிக்கிறேன் அப்படின்னா 3 கோர்ஸ்லையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவல் பண்ண தேவையில்ல, செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் மட்டும் பண்ணால் போதும். பட் என்னதான் அந்த நீங்கள் காலேஜ் முடிக்கும் போது அங்கே ஒரு மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் இருக்கும், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் லெவல் எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் 12th முடிச்சுட்டு வரீங்கன்னா 3 கோர்ஸ்லையும் 3 லெவல் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக வரீங்க, காலேஜ் முடிச்சுட்டு வரீங்கன்னா 3 கோர்ஸ்லையும் 2 லெவல் பண்ணால் போதும். ஃபவுண்டேஷன் லெவலில் 3 கோர்ஸ்லையும் 4 பேப்பர் தான் இருக்கும். சிஏலையும் 4 பேப்பர் இருக்கும், சிஎம்ஏலையும் 4 பேப்பர் இருக்கும், சிஎஸ்லையும் 4 பேப்பர் இருக்கும். பட் என்னதுன்னா கம்பேரிட்டிவ்லி சிஏல ஃபவுண்டேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத போகிறீங்க, டிஸ்கிரிப்டிவ்லாம் இங்கே நிறையா இருக்கும். பட் இதுவே சிஎம்ஏ ஆர் சிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் தான். ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் 1 மார்க் மாதிரி ஃபில் பண்ணணும், அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கம்பேரிட்டிவ்லி. பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அது 40%, 50% அப்படின்னு சொல்லிட்டு 2 கிரைட்டீரியா இருக்குது. 40% மினிமம் எல்லா பேப்பர்லையும் எடுத்துருக்கணும். நீங்கள் அக்ரிகேட்டாக சேர்க்கும் போது 50% எடுத்துருக்கணும். அதாவது ஒரு பேப்பரில் எல்லா பேப்பர்லையும் 40 மார்க் எடுத்துருக்கணும், கூட்டி சேர்த்தனா 200 மார்க் எடுத்துருக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனில் பாசிங் கிரைட்டீரியா. ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டிங்க, நீங்கள் இப்போ இன்டருக்கு வரீங்க, அதாவது செகண்ட் லெவலுக்கு வரீங்கன்னா சிஏல 6 பேப்பர் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் 8 பேப்பர் இருந்தது, பட் காஸ்டிங்க்கும் லாக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸை குறைச்சிட்டு அவங்க 6 பேப்பராக குறைச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஏல 6 பேப்பர் தான் இருக்குது, 3+3ன்னு சொல்லுவாங்க. அதாவது குரூப் 1ல் 3 பேப்பர், குரூப் 2ல் 3 பேப்பர். நீங்கள் 6 பேப்பரையும் ஒன்றா படிச்சும் எழுதலாம், இல்லைனா எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் குரூப் 1 ஃபஸ்ட்டு எழுதலாம், குரூப் 2 நெக்ஸ்ட்டு அட்டெம்ப்டில் கூட எழுதலாம். இது சிஏல. சிஎம்ஏல பார்த்தீங்கன்னா 8 பேப்பர், 4+4, குரூப் 1ல் 4, குரூப் 2ல் 4. இதே மாதிரி சிஎஸ்ல பார்த்தீங்கன்னா 4+3, அங்கே 7 பேப்பர் இருக்கும். 4 மாடியூல் 1, 3 பார்த்தீங்கன்னா மாடியூல் 2. ஸோ அதாவது சிஏல பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவலில் 6 பேப்பர் இருக்கும், சிஎம்ஏல 8 பேப்பர் இருக்கும், சிஎஸ்ல 7 பேப்பர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஷிப் ஆர் இன்டர்ன்ஷிப் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, நம்ம ப்ராக்டிக்கலாக போய் ஒரு ஆடிட்டர் கீழே நம்ம வேலையை கற்றுப்போம். சிஏல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் 3 இயர்ஸ் இருந்தது, பட் இப்போ அது 2 இயர்ஸாக கம்மி பண்ணிட்டாங்க.
சிஎம்ஏல அது 15 months ட்ரைனிங்னு சொல்லுவாங்க, சிஎஸ்ல 21 months ட்ரைனிங். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபைனல் எழுத முடியும். ஃபைனல்லையும் அதே செட் ஆஃப் பேப்பர்ஸ் தான், சிஎல்ல 6, சிஎம்ஏல 8, சிஎஸ்ல 7. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 லெவலில் முடிச்சிட்டேன். நான் அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் முடிச்சிட்டேன்னா நம்ம ரெஸ்பெக்டிவ் டிகிரியை வாங்கிக்கலாம். ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கான சர்டிஃபிகேஷன் நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஃபான ஐடியா. இப்போ வந்து பார்த்தோன்னா மெயின் டாப்பிக்கு வருவோம். எனக்கு எது சார், நான் சிஏ பண்ணலாமா, சிஎம்ஏ பண்ணலாமா, சிஎஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சிஏவும் சிஎம்ஏவும் வந்து பார்த்தோன்னா ஒரு சைடில் வச்சுக்கிறேன், சிஎஸ் ஒரு சைடில் வச்சுக்கிறேன். எதுக்காகனா இப்போ சிஏ சிஎம்ஏல வந்து பார்த்தீங்கன்னா போத் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் வரும். ஓகேவா, தியரியும் வரும், நிறைய ப்ராக்டிக்கலும் வரும். இதுவே சிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். கம்பெனிலாக நம்ம எக்ஸ்டென்ஷனாக படிப்போம். ஸோ உங்களுக்கு தியரி ரொம்ப பிடிக்கும், ஆர்எல்ஸ் எனக்கு வந்து ப்ராக்டிக்கல் பிடிக்காது, ஆர்எல்ஸ் எனக்கு லா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உங்களை பற்றி உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு 12th இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை காலேஜ் முடிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்குது, எனக்கு வந்து மேக்ஸு அந்த மாதிரி தியரிட்டிக்கலாக ரொம்ப, அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பிடிக்காது, எனக்கு தியரி தான் ரொம்ப பிடிக்கும், நான் வந்து தியரியில் நிறைய மார்க் எடுத்து போனால் கண்ணை மூடின்னு நீங்கள் சிஎஸ்க்கு போனால் அது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக கிளியர் பண்ணுவீங்க. ப்ளஸ் வேல்யூவும் நிறையா இருக்கும். இல்லை சார் எனக்கு எய்தர் ப்ராக்டிக்கல் தியரி ரெண்டுமே நான் நல்லா பண்ணுவேன், எனக்கு இதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், இல்லை இதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கம்மி, அந்த மாதிரி எனக்கு எந்த கிளாரிட்டியும் இல்லைனா சிஎஸ்சிஎம்ஏவை சூஸ் பண்ணுறதா இல்லை சிஎஸ்ஐ சூஸ் பண்ணுறதானே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். கரெக்டாக? ஸோ உங்களுக்கு நான் எப்படி செலக்ட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் அகாடமிக்கலாக நல்லாவே படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னோட அட்வைஸ் என்னதுன்னா, கண்ணை மூடிட்டு நீங்கள் சிஏ கோர்ஸை நீங்கள் எடுங்க. உங்களுக்கு அதில் வந்து கொஞ்சம் காஸ்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரும், லாவும் வரும். நீங்கள் அங்கே படிக்கும் போது காஸ்டிங்கில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை காஸ்டிங் படிக்கும்போது ரொம்ப உங்களுக்கு ஜாலியாக இருக்குதுன்னா நீங்கள் சிஏ கோர்ஸ் பண்ணும்போது சிஎம்ஏவை பண்ணுங்கள். ஓகேவா? எதுக்காகனா ரெண்டுத்துலேயும் சிலபஸ் வந்து மோராலே சிமிலர். சிஏ வந்து பார்த்தோன்னா நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த சிலபஸை நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஷ்அப் பண்ணிட்டு சிஎம்ஏ எக்ஸாமை போய் பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இது எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஓகேவா? அதாவது உள்ளார வரும்போது கிளாரிட்டி இருக்காது, எனக்கு எது பிடிக்கும்னு சொல்லிட்டு படித்து பார்த்தா தானே தெரியும். ஸோ நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிஏ பண்ணும்போது நீங்கள் சிஎம்ஏவை பண்ணுறங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இல்லை சார், எனக்கு வந்து காஸ்டிங்கோட லா ரொம்ப பிடிக்குது அப்படின்னா நீங்கள் சிஎம்ஏ கூட சிஎஸ்ஐ பண்ணுங்கள். பட் என்னதுன்னா அது எனக்கு தெரிஞ்சு ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னா வந்து சிஎஸ்ஐ நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக படிப்பீங்க. ஸோ நீங்கள் சிஎஸ்க்கு வரும்போது ஒரு கிளாரிட்டியோட வாங்க, சிஏ படிக்கும் போதே பண்ணிடலான்னு வராதிங்க. இதே உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இல்லைன்னா நீங்கள் சிஏவை எடுத்துட்டு உங்களுக்கு சிஎம்ஏ பிடிக்குதுன்னா நீங்கள் சிஎம்ஏக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா சிஏவை கூட படிக்கலாம். இல்லை சார் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, என்னால் 2 கோர்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியும்னா நீங்கள் சிஏ ப்ளஸ் சிஎஸ்ஐ ஹேண்டில் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த காம்பினேஷன் ரொம்ப ரேரு, ஏன்னா ரொம்பவே கஷ்டம். சிஏ ப்ளஸ் சிஎம்ஏ வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் நான் பண்ணி பார்த்துருக்கேன். பட் சிஏ ப்ளஸ் சிஎஸ் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவாங்க, ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு செட் ஆஃப் கேட்டகிரி. நல்லா படிக்கிறவங்களுக்கு நான் இந்த அட்வைஸை கொடுப்பேன். செகண்டு, இல்லை சார் நான் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து நான் இப்போ வந்து பிகாம்லாம் முடிச்சிட்டேன், பட் எனக்கு இப்போ மறுபடியும் வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக அவ்வளோ ஃபயராக படிப்பேனான்னு தெரியாது, பட் எனக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா சிஎம்ஏவை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா சிஏ வந்து பார்த்தோன்னா கம்பேரிட்டிவ்லி, அதாவது 3மே கஷ்டம் தான், பட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிக கஷ்டம், கொஞ்சம் பாஸ் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, அதாவது இப்போ நான் 12th பசங்களாக இருக்கிறீங்கன்னா நான் டேரெக்டாக நான் சிஏவை எடுக்க சொல்கிறேன். பட் என்னதுன்னா நான் காலேஜ் முடிச்சிட்டேன்னா நான் வந்து ஈஸியாக கொஞ்சம் வந்து கம்பேரிட்டிவ்லி சீக்கிரமாக முடிக்கணும், ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வேணும்னா நான் சிஎம்ஏவை சொல்லுவேன். ஏன்னா அது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கேயும் பாஸ் பர்சன்டேஜ் கம்மி தான், பட் என்னன்னா கம்பேரிட்டிவ்லி சிஎஸ் கம்பேர் பண்ணும்போது சிஎம்ஏக்கு இருக்கும். சார் அதனால் இப்போ வந்து பார்த்தோன்னா வேல்யூ வந்து கம்மியாக இருக்குமா, இல்லைனா வந்து சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கும்னா அந்த மாதிரிலாம் கொஸ்டினே கிடையாது. ஏன்னா இதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இதை பண்ணுறவங்களும் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ பிகாம் வந்து பார்த்தோன்னா 100 பேர் இருக்காங்கன்னா அங்கே சிஎம்ஏ 1 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப வேல்யூபிளான கோர்ஸ் தான். இதுக்கும் டிமாண்டு நிறையா இருக்கும். இந்தியாவில் அவ்வளோ சிஎம்ஏ இல்லை. ஸோ உங்களுக்கு நான் வந்து பார்த்தோன்னா சிஎம்ஏவை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்லை சார் எனக்கு வந்து பார்த்தோன்னா 3த்துலேயும் ஐடியா இல்லை, ஆனால் எனக்கு நல்லா படிக்கணும்னு வெறியாக இருக்குது, நான் இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன் அப்படின்னா 3வது கேட்டகரி உங்களுக்கு நான் கண்ணை மூடிட்டு நான் சிஏவை எடுக்க சொல்கிறேன். ஏன்னா சிஏக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகம். அதுக்காக இவங்களுக்கு இருக்காதுன்னு நான் சொல்லலை, பட் இங்கே ரொம்ப அதிகம்.
இப்போ இவங்க வந்து கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிஎம்னா காஸ்டிங் தான் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு, சிஎஸ்னா லா தான் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு. இதுவே சிஏ என்னன்னா அவங்க ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயும் ஒரு நல்ல ஐடியா இருக்கும். ஸோ நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கரியர் சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதனால் எந்த கிளாரிட்டியும் இல்லை. நான் நல்லா படிக்கிற பையன், நான் இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களை நான் கண்ணை மூடிட்டு நான் சிஏவே எடுக்க சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராட் கைட்லைன்ஸ். இது என்னோட ஒப்பீனியனில் சொல்கிறேன். இதுதான் வந்து தம் ரூல்னு இல்லை. ஓகேவா? நான் கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணுறேன் என்ன சொல்ல வரேன்னு. நான் வந்து எனக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா சிஏவை எடுங்க. சிஏவை எடுத்துகிட்டு அதில் படிக்கும்போது உங்களுக்கு காஸ்டிங் வருதா லா வருதான்னு பாருங்கள். இல்லை எனக்கு எல்லாத்துமே இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குன்னா நீங்கள் சிஏவை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை எனக்கு காஸ்டிங் தான் நல்லா வருதுன்னா நீங்கள் வந்து சிஎம்ஏ பண்ணுங்கள். இல்லை எனக்கு லா ரொம்ப பிடிக்குது, தியரிட்டிக்கலில் எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஏ படிக்கும்போது சிஎஸ் பண்ணலாம். இது ஒரு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி, இல்லை சார் நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஏதாச்சும் நான் பண்ணணும், இல்லை சீக்கிரமாக பண்ணணும்னா உங்களுக்கு சிஎம்ஏ. இல்லை சார் நான் வந்து பார்த்தோன்னா எனக்கு ஸ்கூல்லையும் தெரியும் காலேஜ்லையும் தெரியும், எனக்கு தியரி தான் ரொம்ப பிடிக்குதுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து சிஎஸ்ஸை மட்டும் பண்ணலாம். அப்படி இல்லை நான் ரொம்ப குழப்பிக்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் சிஏவை மட்டும் பண்ணுங்கள். அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்தோன்னா ஜாப் ஆஸ்பெக்டில் வரும். யாருக்கு வந்து பார்த்தோன்னா ஜாப் வந்து நிறைய கிடைக்கும், யாருக்கு அதிகமாக பே கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். சிம்பிள் ரூல் என்னதுன்னா சிஏ வந்து பார்த்தோன்னா எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணுவாங்க. அக்கௌண்ட்ஸு, காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வேணும்னா ஃபினான்ஸில் போகலாம், இல்லை டேக்ஸில் போகலாம், இல்லைனா வந்து ஆடிட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆப்ஷன் அதிகம். பட் கம்பேரிட்டிவ்லி இது வந்து பார்த்தோன்னா நான் வந்து இந்த கோர்ஸோட இது பெட்டர் அப்படின்லாம் சொல்ல வரல. இவங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் கம்மி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிஎம்ஏ படிச்சுட்டேன், நான் ஃபினான்ஸுக்கு போகலாமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து ஃபினான்ஸில் இருக்கிறாங்க. பட் என்னாதுன்னா ஒரு கம்பெனி 2 கேண்டிடேட் வரும்போது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது அவங்க கம்பேரிட்டிவ்லி சிஏக்கு தான் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஆப்ஷன் அதிகமாக கொடுப்பாங்க சிஎம்ஏ கம்பேர் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி இருக்குது, நான் காஸ்டிங் தான் பண்ண போகிறேன்னா நீங்கள் சிஎம்ஏ விடுங்க. எனக்கு கிளாரிட்டி இல்லைன்னா நீங்கள் சிஏ விடுங்க. ஏன்னா அங்கே தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். சிஎம்ஏக்கும் இருக்கும். பட் என்னதுன்னா அந்த காஸ்டிங் ரிலேட்டட் அவங்களோட கோர் சப்ஜெக்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ் தான் அவங்களுக்கு நிறைய வரும். பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து பார்த்தோன்னா அவங்க ஒரு காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அங்கே தான் அவங்களுக்கு மோஸ்ட்டாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். சிஎஸ்க்கும் அதே மாதிரி தான். அவங்கள போயிட்டு அட்லீஸ்ட் சிஎம்ஏ வச்சு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் போகலாம். பட் சிஎஸ்ஸை வந்து மோஸ்ட்டாக வந்து கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லாக தியரி படிச்சிருப்பாங்க. அக்கௌண்ட்ஸில் பெருசாக அவங்க ஸ்ட்ராங்காக அந்த கோர்ஸில் இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எந்த மாதிரி ஜாபுக்கு போவாங்கன்னா செக்ரட்டரி ரிலேட்டட். அதாவது இப்போ ஒரு பெரிய கம்பெனியில் அங்கே கம்பெனி லா கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களோட ரோலுக்கு ஏற்ற ஜாப் மட்டும்தான் பண்ண முடியும். அன்லைக் சிஏல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஸ்டேட்டஸ். இதுவே இல்லை சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கேயும் சிஏக்கு கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னு சொல்கிறேன். இப்போ சிஏவால் எந்த ஆடிட் பண்ண முடியும்னா 2 ஆடிட் பண்ண முடியும். அதாவது சிஏ மட்டும்தான் இந்த 2 ஆடிட்டை வந்து பண்ண முடியும். ஒன்று டேக்ஸ் ஆடிட், செகண்ட் ஸ்டாச்சுட்டரி ஆடிட். அதாவது ஸ்டாச்சுட்டரி ஆடிட் தான் மெயின், ப்ளஸ் வந்து ஸ்டாட் ஆடிட். இது சிஎம்ஏவால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி காஸ்ட் ஆடிட் தான் பார்க்க முடியும். சிஎஸ்ஆல செக்ரட்டரியல் ஆடிட் தான் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தோன்னா நிறைய பவர் இருக்குது சிஏக்கு சைன் பண்ணுறதுக்கு. இது ஆடிட்டு. மற்றபடி இப்போ டேக்ஸ் ஃபைலிங் இல்லை கன்சல்டன்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது 3 கோர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்து பண்ணலாம். இப்போ டேக்ஸ் ஃபைலிங் இல்லை டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் அப்படி இல்லைனா ஏதாச்சும் நான் வந்து கன்சல்டன்சி பண்ணணும்னா நீங்கள் அது சிஏவாக இருக்கும்போது பண்ணலாம், சிஎம்ஏவாக இருக்கும் வந்து பண்ணலாம், சிஎஸ்ஆர் இருக்கும்போது பண்ணலாம். பட் ஆடிட் கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி ஆடிட், டேக்ஸ் ஆடிட் வந்து நிறையா இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ நிறைய கிளைண்ட் வந்து பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் சிஏல இருக்கும். பட் சிஎம்ஏ ஆர் சிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு பர்டிகுலர் ஆடிட் தான் பண்ண முடியும். இப்போ வந்து செக்ரட்டரியல் ஆடிட் தான் வந்து சிஎஸ்எல்லாம் பண்ண முடியும். காஸ்ட் ஆடிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஏல பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஓவராலாக பேசும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா சிஏக்கு கொஞ்சம் ஆப்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா நான் சிஏ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிஏ கோர்ஸை பற்றி நான் வந்து கரெக்டாக அதிகமாக சொல்கிறேன் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ இருக்கிறத நான் சொல்கிறேன். இதில் உங்களோட ஒப்பீனியன் ஏதாச்சும் வந்து டிஃபராக இருக்குதுன்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் கூட சொல்லலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி சிஎம்ஏ பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் சிஎம்ஏ முடிச்சிட்டிங்க, இல்லை சிஎஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி சிஎஸ் முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஒப்பீனியனும் சொல்லுங்கள். ஸோ அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோர்ஸை பற்றின ஒரு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன். இதில் எந்த கோர்ஸும் வந்து அதிகம், இதோட இது பெட்டர், இதோட இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் அப்படிலாம் இல்லை. எனக்கு எது பிடிக்குமோ அதை நான் எடுத்து கரெக்டாக பண்ணுறேன், அதில் நான் ஃபுல் எஃபர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா
எங்கேயுமே வந்து பார்த்தோன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், நல்ல ஜாபில் போய் செட்டில் ஆகலாம், இல்லை நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த 3 கோர்ஸும் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆன் ஆவரேஜ் வந்து ஒரு 2 lakhs to 2.5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவுமே ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப கம்மி அப்படின்னு இல்லை. இதெல்லாம் நான் சேர்த்து, அதாவது எக்ஸாம் ஃபீஸு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, நீங்கள் ஏதாச்சும் கோச்சிங் சென்டர் போனீங்கன்னா அந்த ஃபீஸு எல்லாத்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன். 3 கோர்ஸ் நீங்கள் பண்ணும்போது 2 to 2.5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஜாபுக்கு போயிட்டு எவ்வளோ தரம் ஏர்ன் பண்ணுவீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி சிஏல ஃப்ரெஷருக்கு ஒரு ஆவரேஜ் சேலரி, அதாவது நான் வந்து பார்த்தேன்னா இதுதான் பாலிசி அப்படின்னு சொல்ல ஒரு ஆவரேஜ், இதோட நிறைய பேர் வாங்குவாங்க, கம்மியாகவும் வாங்கலாம், பட் ஆவரேஜாக வந்து சிஏல கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு 6 to 8 lakhs வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சிடிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சிஏல. இது சிஎம்ஏ சிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 8, ஒரு 5 to 7 அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் இதை நான் தம் ரூல்னு சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து சிஎம்ஏ சிஎஸ்சிஏ நிறைய பேர் 15 வாங்குறாங்க, இல்லை அதுக்கு கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5, 6 அந்த மாதிரி வாங்குறாங்க. பட் இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம். ஒரு 10% அவ்வளோ வாங்குவாங்க, ஒரு 10% ரொம்ப கம்மியாக வாங்குவாங்க. உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பெருசாக இருக்காது, இல்லை இன்டர்வியூ பெருசாக பண்ணுற மாட்டாங்க, அதனால கம்மியாக இருக்கும். ஸோ நான் இந்த டாப் 10% பாட்டம் 10% சொல்ல, ஆவரேஜாக 80%க்கு இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சிடிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா 3 கோர்ஸை பற்றின ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்று கருத்து இருக்குதுன்னா நீங்கள் வந்து தயங்காமல் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ நிறைய பேரோட ஒப்பீனியன் சொல்லும் போது நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆகும், அது ரொம்பவே நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.